கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் அனைவரும் 4 விழாக்களை கொண்டாடுகின்றோம். முன்னுரையில் 3 விழாக்கள் தான் சொன்னாங்க, அப்படி தானே? இன்றைக்கு 4 விழாக்கள். ஒன்று புதிய ஆண்டு, இரண்டாவது இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் அன்னை மரியாளை நாம் அனைவருக்கும் கொடுத்து திருச்சபையின் மூலமாக அன்னை மரியாள் கடவுளின் தாயாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கும் எனக்கும் தாய் என்ற விழாவையும், அதோடு சேர்ந்து பிறந்த குழந்தைக்கு பாலன் இயேசுவுக்கு 8ஆம் நாளாகி இன்று என்ன பெயரிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்த பொழுது அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டதையும் நாம் இந்த நாளிலே கொண்டாடுகின்றோம். இதோடு சேர்ந்து 4ஆவதாக இன்றைக்கு உலக அமைதி நாள். இன்றைக்கு எல்லாவற்றையும் விட நாம் ஒவ்வொருவருக்கும், நாம் வாழுகின்ற இந்த உலகத்திற்கும் தேவையானது அமைதி, சமாதானம். அதை ஆண்டவர் இந்த நாளிலே நாம் அனைவருக்கும் நிறைவாக கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே நம்மை விட ஆண்டவருக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தால் இந்த ஆண்டு முழுவதும் அந்த ஆசீர்வாதங்களால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியும் என்பதை ஆண்டவரே அறிந்திருக்கின்றார். நாம் ஒன்று நினைத்து கொண்டிருக்கின்றோம், இந்த ஆண்டு எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் நன்றாக இருக்குமே. ஆனால் ஆண்டவர் அதைவிட இன்னும் சிறப்பாக நான் படைத்த மனிதனுக்கு, நான் படைத்த இந்த உலகத்திற்கு எந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தால் அந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு போதுமானவையாக இருக்கும் என்று ஆண்டவர் உணர்ந்து தான் இன்றைய முதல் வாசகத்திலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, ஆண்டு முழுவதற்கும் நமக்கு போதுமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கின்றார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் தக்க வைத்து கொண்டால், இந்த வார்த்தையை நாம் கவனமாக கேட்க வேண்டும், இந்த ஆசீர்வாதங்களை நாம் தக்க வைத்து கொண்டால் இந்த ஆண்டு முழுவதும் எந்த ஒரு குறையும் நமக்கு இராது. ஆகவே ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க போகின்றார் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தக்க வைத்து கொள்ள இந்த ஆண்டு முழுவதும் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு இந்த நாளிலே கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகம் எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகமாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குவதாக வாக்குறுதி கொடுக்கின்றார். இந்த ஆசியானது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பது தான் மிக முக்கியம். நாம் வாசிக்கின்றோம் நீதிமொழிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனத்திலே இப்படியாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு செல்வம் அளிக்கும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கும் இது தெரிந்திருக்கின்றது. ஒருவேளை எல்லாவற்றையும் செல்வத்தினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் பலவற்றை இந்த உலகத்திலே நாம் செல்வத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையா இல்லையா? பலவற்றை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய மனித அன்றாட உலக வாழ்க்கைக்கு தேவையானதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக செல்வத்தை கொடுப்பதன் மூலமாக மனிதனுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். ஆகவே இந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம், அல்லது இந்த செல்வத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த பணத்திற்காகத்தான் நாம் அலைமோதுகின்றோம், இந்த பணத்திற்காகத்தான் கடினப்பட்டு உழைக்கின்றோம். பணம் இருந்தால்தான் நாம் விரும்புவதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. எந்த அளவுக்கு இந்த பணத்திற்காக மனிதன் கஷ்டப்படுகின்றான் என்றால், தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் விட்டுவிட்டு வேறு நாட்டிற்கு சென்று கூட பணி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு மனிதன் உள்ளாக்கப்படுகின்றான். பாருங்கள், எவ்வளவு கடினமான ஒரு செயல். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் கொடுக்கும் செல்வம். அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் அவர் சொல்வார், நான் கொடுக்கின்ற செல்வம்
துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீ செய்ய வேண்டியதை கடவுளை முன்னிலைப்படுத்தி செய்தால் செல்வம் உனக்கு தானாக வரும். ஏன் இன்றைக்கு நமக்கு வருவதில்லை என்பார்ந்தவர்களே? நாம் எல்லாருமே கடினப்பட்டு உழைக்கின்றோம். நாம் அனைவரும் எப்படியாவது உலகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுக்கின்றோம். ஆனால் நாம் நினைக்கின்றபடி நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நமக்கு கிடைப்பதில்லையே. ஏன்? இதை நாம் சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஒரே காரணம் என்னவாக இருக்கலாம்? நாம் செய்கின்ற காரியங்களை ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி செய்யாததன் வழியாகத்தான் நமக்கு இன்னும் அதில் சற்று குறை இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன், அந்த ஆசீர்வாதம் செல்வத்தின் மூலமாக உனக்கு கொடுக்கப்படும். நான் கொடுக்கும் செல்வம் துன்பம் கலவாது வரும் செல்வம். அப்படி என்றால் உழைக்காமல் செல்வத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதற்கென்று நாம் பலவிதமான முயற்சிகளை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நாம் உழைத்தாலே போதும், செல்வம் தானாக வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் பாருங்கள். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, பாதுகாப்பு இருக்கின்றதா என்றால் கண்டிப்பாக இல்லை. அப்படி தானே? இப்போ கூட கோயில்களில் யாராவது வந்து ஷூட் பண்ணாலும் பண்ணிடலாம். அப்படி தானே? செய்யலாம். நிறைய பேர் கொஞ்சம் ரொம்ப வீழ்ச்சிட்டாங்க சொன்ன உடனே. நடக்கலாம். இன்றைக்கு 5 பாதுகாப்பு 6 பாதுகாப்பு என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு அப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுத்து கூட அதையும் தாண்டி, ஏன் நம்முடைய நாட்டினுடைய எந்த இடத்துல, டெல்லியில் கூட திடீரென்று ஒரு சிலர் புகுந்து பாராளுமன்றத்தில் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து விட்டார்கள். அப்படி தானே? வாஸ்தவமே இல்லை? நியூஸில் பாராளுமன்றத்துக்குள்ளே சென்று அவர்களால் செய்ய முடிகின்றதெல்லாம் அங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கும். பெரிய பாதுகாப்பு அங்கே இருந்திருக்கும். அதையும் தாண்டி அவர்கள் உள்ளே சென்று அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை செய்து விட்டார்கள். அதை எப்படியோ நம்முடைய அரசாங்கம் பலவிதமான காரணங்களை சொல்லி அதை அப்படியே மூடி மறைத்து விட்டது. அது நமக்கு முக்கியம் அல்ல. எது முக்கியம் என்றால் பாதுகாப்பு இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. நம்முடைய வீடுகளில் கூட நாம் இரவு தூங்குவதற்கு முன்பாக பூட்டெல்லாம் சரியாக போட்டிருக்கோமா அப்படிலாம் பார்க்குறோம். ஏனென்றால் ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான பயம், இது மனித இயல்பு, இதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை பாதுகாப்பேன். ஆண்டவர் நம்மை எப்படி பாதுகாக்கின்றார் என்பதை நாம் சங்கீதம் 121 3 8 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். நான் அப்படியே வாசிக்கின்றேன், நீங்கள் கேளுங்கள். இப்படியாகத்தான் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நம்மை பாதுகாக்கப் போகின்றார் என்பார்ந்தவர்களே. இந்த வார்த்தைகளை நமக்கு யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவரே நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் உன்னை பாதுகாப்பேன். எப்படி ஆண்டவர் பாதுகாக்கப் போகின்றார்? நாம் வாசிக்கின்றோம், அவர் நம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். இன்றைக்கு திடீர்னு நம்ம வீட்டிலேருந்து கீழே வரோம், ஸ்டெப்பில் கால் இடறி விழுந்து விடுகின்றோம். அது ஒரு பெரிய ஆபத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் கால் இடராதபடி நான் உன்னை பார்த்து கொள்வேன், உன்னை காக்கும் நான் உறங்கிவிட மாட்டேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு சிறு குழந்தைகளை பாதுகாக்கின்ற தாய்மார்களுக்கு தெரியும் இது எவ்வளவு கடினமானது என்று. எவ்வளவு நாட்கள் அவர்கள் உறங்காமல், ஒரு சில குடும்பத்தில் ஷிஃப்ட்டு போட்டு பார்ப்பாங்க. கணவன் இவ்வளோ நேரம் உறங்காமல் குழந்தையை பார்க்கணும், மனைவி இவ்வளோ நேரம் உறங்காமல் குழந்தை, அப்படி தானே நடக்குது. 12 மணி நேரம் யாராலையும் முழித்திருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை உறங்காமல் பாதுகாப்பேன், உன்னை காக்கும் நான் உறங்கிவிட மாட்டேன். இப்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கப் போகின்றார் இந்த புதிய ஆண்டிலே. ஆண்டவர் சொல்வார், உன்னை காக்கின்ற நான் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கண் அயர்வது என்னது? அப்படி திடீர்னு கண்ணை மூடிடுறது. ஆண்டவர் சொல்லுகின்றார்,
அது எதனால் வருகின்றது? சோர்வினால் வரும், தூக்கத்தினால் வரும், கவலையினால் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கண்ணயராமல் உறங்காமல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கப் போகின்றார். அவர் சொல்வார், உன்னை காக்கின்ற நான் உன் வலப்பக்கத்தில் இருக்கின்றேன், உன்னை காக்கின்ற நான் உனக்கு நிழலாக இருக்கின்றேன். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அடுத்தவனுடைய நிழல் கூட நம்மில் படாமல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். பாருங்க, அடுத்தவனுடைய நிழல் கண்டிப்பாக படும், அது கூட படாமல் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதாக நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். அவ்வாறு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற பொழுது அவர் சொல்வார், பகலில் கதிரவன் உன்னை தாக்காது, இரவில் நிலாவும் உன்னை தீண்டாது. பாருங்க, ஆகவே ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் நம்மை அவர் படைத்த இயற்கையிலிருந்தும் கூட, இன்றைக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயற்கை சீற்றத்திலிருந்து நம்மை யாருமே பாதுகாக்க முடியாது. அப்படி தானே? எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா? நாம் பரவாயில்ல தப்பிச்சோம். தூத்துக்குடியிலலாம் எவ்வளோ கடினம், யாரால் பாதுகாக்க முடிந்ததா? முன்னறிவிக்கப்பட்டது, ஆனால் முன்னறிவிக்கப்பட்ட பொழுது கூட நம்மால் அதை செய்ய முடியவில்லை. அவ்வளவுதான் மனிதனுடைய பலம், அவ்வளவுதான் மனிதனுடைய அறிவு, அவ்வளவுதான் மனிதனுடைய ஆற்றல். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர் படைத்த இயற்கை கூட உனக்கு சீற்றத்தை உருவாக்காது. ஒருவேளை அப்படி இயற்கை சீற்றம் வந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன். தொடர்ந்து அவர் சொல்வார், அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கப் போகின்றார் என்றால், நான் உன் உயிரை காத்திடுவேன், நீ போகும்பொழுதும் வரும்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னை காத்திடுவேன். பாருங்க, இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே இதைவிட ஆசீர்வாதமான வார்த்தைகளை, இதைவிட உற்சாகமான வார்த்தைகளை பார்த்து கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் என்னோடு இருக்க போகின்றார் என்ற தைரியத்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பாருங்க, நாம் இந்த வருடம் எப்படி இருக்க போகின்றதோ என்ற ஒரு ஆதங்கத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், கலங்காதே, நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாக்கப் போகின்றேன். ஆகவே இரண்டாவது ஆசீர்வாதமாக ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே நம்மை பாதுகாப்பதாக நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். மூன்றாவது ஆசீர்வாதம் என்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த வருடம் முழுவதும் நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆண்டவர் சொல்வார், நான் என் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உன் மீது ஒளிர செய்து உனக்கு தேவையான அருளையும் அமைதியையும் வழங்குவேன். எப்படி? ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை நம்மேல் திருப்பி அந்த திருமுகத்தினுடைய ஒளியை நம்மேல் ஒளிர செய்து. அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே ஆண்டவருடைய திருமுகம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் வாசிக்கின்றோம், சங்கீதம் 34:5 வசனத்திலே, அவரை நோக்கி பார்த்தோர், அவர் முகத்தை பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அது மட்டுமல்ல, அடுத்த வரிதான் மிக முக்கியமானது, அவர்களது முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இன்றைக்கு ஆண்டவரை பார்க்கின்றவர்களுக்கு, அன்பார்ந்தவர்களே, அவருடைய முகத்தை பார்க்கின்றவர்களுக்கு, அவரை நமக்கு கண்கள் முன்பாக பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவமானமே இல்லை, தலைகுனிவே இல்லை. துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை தலைகுனிய வைக்காமல் நம்மை தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மை மாற்றுவார். ஆகவே நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரை நம் கண் முன்பாக கொண்டு அவருடைய முகத்தை நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொண்டால் கண்டிப்பாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டோம். நாம் யாரும் அதை விரும்புவது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ அதை விரும்புவதில்லை, நானும் அதை விரும்புவதில்லை. நாம் தலைகுனிந்து நிற்க, அவமானத்திற்குட்பட அவருடைய படைப்பு நம்மை ஒருபோதும் அனுமதிக்காது. காரணம், ஆண்டவர் நம்முடைய தந்தை. பாருங்கள், இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடையாக கொடுக்கின்றார். அடுத்த அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு தன்னுடைய அருளை கொடுக்கின்றார். இந்த அருள் எப்படிப்பட்டது? நம் அனைவருக்கும் தெரியும். எபேசியர் திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம்,
ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அருளை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அன்னை மரியாளுக்கு ஆண்டவருடைய அருள் நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் புனித சின்னப்பரை பார்த்து சொல்வார், நான் உனக்கு கொடுக்கின்ற அருள் உனக்கு போதும். பாருங்க, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. போதும். ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த அருளை நீ பயன்படுத்தினால், அந்த அருளை நீ தக்க வைத்துக் கொண்டால், அந்த அருளுக்கு ஏற்ப நீ வாழ்ந்தால் உனக்கு எந்த குறையும் இருக்காது. ஆகவே தான் நாம் வாசிக்கின்றோம் சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே, இந்த அருளை கொண்டு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு. பாருங்க, இந்த உலகத்தில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பலவற்றை செய்ய நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு போதுமான சக்தி பலன் நம்மிடம் இல்லை, நாம் சோர்ந்து போகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த நாளிலே நான் உனக்கு கொடுக்கின்ற அருளை பயன்படுத்தி உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பாருங்க, அதுதான் ஆண்டவருடைய அருள். ஆகவே தான் ஆண்டவருடைய அருளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அருளை அன்னை மரியாள் முழுமையாக பெற்ற காரணத்தினால் தான் அன்பார்ந்தவர்களே, அந்த அன்னை மரியாளுக்கு வருடத்தினுடைய முதல் நாளிலே தாயாம் திருச்சபை விழா எடுக்கின்றது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய அருள் உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே இந்த வார்த்தையானது சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, துவண்டு போகின்ற பொழுது, சோதனையில் இருக்கின்ற பொழுது, வருத்தத்தில் இருக்கின்ற பொழுது, நம்மை பிறர் ஏமாற்றுகின்ற பொழுது இந்த வசனத்தை வாசியுங்கள், என்னுடைய அருள் உனக்கு போதும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அருளை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்றார். அடுத்து மிக முக்கியமானது, இந்த நாளிலே உலக அமைதி விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் அந்த அமைதியையும் நமக்கு நிறைவாக கொடுக்கின்றார். நாம் வாசிக்கின்றோம் யோவான் நற்செய்தியினுடைய 14வது அதிகாரம், யோவான் நற்செய்தியினுடைய 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிப்பதை, இவ்வாறு ஆண்டவர் சொல்வதை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் சொல்வார், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அனைத்தும் இருந்தும் நம்மால் சமாதானமாக அமைதியாக வாழ முடியவில்லை. படுத்தால் பலருக்கு தூக்கம் வருவதே கிடையாது. பலர் தூக்க மாத்திரைகள் உட்கொண்டால் மட்டுமே தூங்க வேண்டிய சூழ்நிலை அன்பார்ந்தவர்களே. ஏன் சிறிய வயதில் இருக்கின்றவர்கள் கூட அப்படிப்பட்ட நிலைக்கு இந்த உலகம் மாற்றிவிட்டது. காரணம் அமைதி இல்லை. பலவற்றை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சோதனைகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவற்றையெல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு நான் உங்களுக்கு கொடுக்கின்ற அமைதியை நீங்கள் அனுபவித்தால் அந்த அமைதி எப்பொழுதும் உங்களோடு தங்கும். ஆகவே தான் சொல்லுகின்றார், நீங்கள் மருள வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், ஏனென்றால் என்னுடைய அமைதி உங்களோடு என்றும் இருக்கும். ஆகவே தான் அன்பார்ந்தவர்களே, பயத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் நம்முடைய வாழ்வு எல்லாம் முடிவடைந்து விட்டது, இனிமேல் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்ற ஒரு நிலையோடு இருந்த தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அந்த அமைதியை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாறியது என்பதை நாம் எல்லாருமே உணர்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை தேற்றுகின்றார், நமக்கு சொல்லுகின்றார், இந்த புதிய ஆண்டிலே நான் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். ஆகவே இதை நாம் நம்புவோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஆசீர்வாதங்களை ஒருபோதும் இழந்து விடாமல் அவற்றை தக்க வைத்து கொண்டு அந்த நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். கண்டிப்பாக இந்த ஆண்டு நமக்கு பலன் தரும் ஆண்டாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்களை நாம் மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நமக்கு இயேசு என்கின்ற பெயரை குழந்தைக்கு இட்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே ஆண்டவர் நமக்கு 2 பேரை நமக்கு முன்பாக வைக்கின்றார். ஒன்று இயேசு, இன்னொன்று அன்னை மரியாள். நான் இப்படியாக சிந்தித்தேன்,
இயேசு நமக்கு முன்பாக, நமக்கு பின்பாக அன்னை மரியாள். ஏன் இயேசு நமக்கு முன்பாக, ஏன் அன்னை மரியாள் நமக்கு பின்பாக என்றால், இயேசு காட்டிய வழியில் நாம் நடக்க நமக்கு அன்னை மரியாள் தான் உதவி செய்ய முடியும். இயேசு காட்டிய வழியில் நாம் நடக்கின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆகவே நமக்கு முன்பாக இயேசு, நமக்கு பின்பாக அன்னை மரியாள். அன்பார்ந்தவர்களே, இயேசு என்ற பெயருக்கு என்ன பெரிய விசேஷம், என்ன பெரிய ஆற்றல் என்பதை நாம் விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நாம் வாசிக்கின்றோம். திருத்துதர்கள் பணிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே, இயேசு என்கின்ற பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் நாம் மீட்படைய மண்ணுலகிலோ விண்ணுலகிலோ கொடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் நாம் மீட்படைவதற்கு அவருடைய பெயரால் அன்றி வேறு எந்த பெயரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆகவே தான் வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே இயேசுவை நமக்கு முன்பாக திருச்சபை வைக்கின்றது. ஆகவே தான் குழந்தை பிறந்த 8ஆம் நாளிலே அந்த குழந்தைக்கு இயேசு என்கின்ற வல்லமையுள்ள பெயரை அதனுடைய தாய் மரியாவும் சூசியப்பரும் வைத்தார்கள். ஆகவே இயேசுனுடைய பெயரன்றி வேறு எந்த பெயரும் இந்த உலகத்தில் நாம் மீட்படைய நமக்கு கொடுக்கப்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், இந்த இயேசு என்னும் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவார்கள். பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோயிலுக்கு வந்தால் முட்டி போடணுமா இல்லையா? ஒன்றுமா இல்லையா? அப்படியா இல்லையா? அப்படி தானே. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோயிலுக்கு வந்தால் முட்டி போட்டு தான் ஆகணும். பாருங்கள், ஏன்? இயேசு என்ற பெயருக்கு இருக்கின்ற வல்லமை. யாருக்கும் பயப்படாதவர்கள், யார் பற்றியும் கவலைப்படாதவர்கள், யாருக்கும் மரியாதை கொடுக்காதவர்கள் கூட ஆலயத்திற்கு வந்தால் தானாக அவர்கள் முழங்கால் படியிட வேண்டும். காரணம், அந்த இயேசுவுக்கு அப்படிப்பட்ட வல்லமை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே தான் நாம் வாசிக்கின்றோம் லூக்கா நற்செய்தியினுடைய 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே சிலர்களை இயேசுவை பார்த்து சொல்வார்கள், ஆண்டவரே, இயேசு என்ற பெயர் சொன்னாலே எல்லா அசுத்த ஆவிகளும் ஓடிவிடுகின்றன. பாருங்கள், இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது என்றாலும் இந்த உலகத்தினுடைய தலைவன் யார்? சாத்தான். இந்த உலகத்தினுடைய தலைவன் சாத்தான் தான். ஒருவேளை உலகம் ஆண்டவருக்கு சொந்தமானதாக இருக்கலாம், ஆனால் உலகத்தினுடைய தலைவனாக ஆண்டவர் சாத்தானை ஏற்படுத்தி இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே. ஆகவே அந்த சாத்தான் எதற்கு பயப்படும்? இயேசு என்ற பெயருக்கு மட்டும்தான் பயப்படும். அதைத்தான் சீடர்கள் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய பெயர் சொன்னாலே எல்லா அசுத்த ஆவிகளும் ஓடிவிடுகின்றன. இன்றைக்கு இந்த உலகத்தின் தலைவனாக இருக்கின்ற பேய் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இயேசு என்கின்ற பெயரை அடிக்கடி உச்சரிக்க வேண்டும். ஆக என்பார்ந்த சகோதர சகோதரி, வருடத்தினுடைய தொடக்கத்திலே நமக்கு முன்பாக தாயாம் திருச்சபை இயேசுவை வைக்கின்றது, இன்னொரு பக்கம் அன்னை மரியாளை வைக்கின்றது. அன்னை மரியாள் ஏன் அன்பார்ந்தவர்களே, நான் தொடக்கத்திலே நற்கருணை ஆசீர்வாதத்தின் பொழுது சொன்னேன், ஒன்றே ஒன்று நமக்கு நிரந்தரமானது எது என்றால் கடவுளுடைய அன்பு. ஏனென்றால் கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்றது, ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிபந்தனைக்கு உட்பட்டது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசித்தோம், இயேசு என்னும் பெயரை அன்னை மரியாள் சூசியப்பர் குழந்தைக்கு இட்டார்கள் என்று. இன்றைக்கு தாயாம் திருச்சபை அன்னை மரியாளை ஆண்டவரின் தாய் என்ற விழாவை கொண்டாடும் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இந்த அன்னை மரியாள் செய்தது என்ன? அன்னை மரியாள், இதோ உமது அடிமை, உமது விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஏன் அன்னை மரியாள் இந்த வார்த்தைகளை சொன்னால்? அந்த நேரத்திலே குழந்தை இயேசுவை பெற்றெடுக்க ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த செய்தியை உள்வாங்கி, இதுதான் ஆண்டவருடைய விருப்பம், ஆகவே ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அடிபணிந்தார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? என்ன ஆண்டவருடைய விருப்பம்? நாம் வாசிக்கின்றோம் விவிலியத்திலே, கடவுள் நாம் யாரும் அழிவுற விரும்புவது இல்லை. ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க, இந்த உலகத்தில் அவரால் படைக்கப்பட்ட ஒருவரும் அழிவுறக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் நினைக்கின்றோம்
நம்முடைய பகைவர்கள், நமக்கு தொந்தரவு கொடுக்கின்றவர்கள், நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றவர்கள், இவர்கள் வேண்டாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், யாரும் அடியுறக்கூடாது, யாரும் அவருடைய மந்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது, எல்லாரும் ஆயனாகிய அவருக்குரிய மந்தையில் நாம் இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். அப்படி என்றால் நீங்களும் நானும் அடிவுறக்கூடாது, இந்த வருடத்திலே அவரை விட்டு செல்லக்கூடாது, அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். இரண்டாவதாக, ஆண்டவருடைய விருப்பம் இந்த ஆண்டிற்கு நமக்கு என்ன என்பதை என்பாந்தவர்களே, எரேமியா இறைவாக்கின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். நான் வாசிக்கின்றேன், நீங்கள் கேளுங்கள். உங்களுக்காக இந்த வருடத்திலே நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் என்ன என்று எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த வருடத்தில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கின்ற திட்டங்கள் என்ன என்று எனக்கு தெரியும். அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. பாருங்கள், ஆண்டவருடைய விருப்பம் நமக்கு என்ன? நம்முடைய நல்வாழ்விற்கான திட்டங்களை ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கின்றார், ஆண்டவரே ஏற்பாடு செய்திருக்கின்றார். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே இந்த ஆண்டவருடைய விருப்பம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அன்னை மரியாள் எதை செய்தாலோ அதையே நாமும் செய்ய வேண்டும். அன்னை மரியாள் என்ன செய்தால்? ஆண்டவரே, உமது அடிமை, உம்முடைய விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும். இந்த திட்டங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். மாந்தவர்களே, இந்த திட்டங்களை விட சிறந்த திட்டங்கள் நம்மால் வகுத்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நாம் நமக்கென்று திட்டங்கள் வகுத்து கொண்டாலும் அதைவிட சிறப்பான திட்டங்களைத்தான் ஆண்டவர் நமக்கு வகுத்திருக்கின்றார். ஆகவே தான் இயேசு ஒரு பக்கம், அன்னை மரியாள் இன்னொரு பக்கம். இந்த இருவரை, ஒருவரை நம் கண் முன்பும் ஒருவரை நமக்கு பின்பாகவும் கொண்டு நாம் வாழ்ந்தால் அன்னை மரியாள் இயேசு காட்டிய பாதையிலே நாம் நடக்க நமக்கு உறுதுணையாக இருப்பார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, கடைசியிலே இப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் இந்த ஆண்டை ஆரம்பிப்போம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு அடைய வேண்டிய பரிசை நோக்கி நீ பயணம் செய். கடந்ததை மறந்துவிடு. சென்ற ஆண்டு எப்படி இருந்ததோ அது நமக்கு ஒரு விதத்தில் பலனுள்ளதாக இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவு பெறாமல் இருந்திருக்கலாம். நாம் விரும்பி வேண்டி கேட்ட ஜெபங்கள் இன்னும் ஆண்டவரால் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். அதை மறந்து விடுங்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், கடந்ததை மறந்துவிட்டு இப்போது உன் கண்முன் இருப்பது யார்? இயேசு. இதை கண்முன் கொண்டு நீ அடைய வேண்டிய பரிசை நோக்கி தொடர்ந்து பயணி. இயேசு நம்மோடு இருக்கின்றார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவாள். இந்த சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இந்த புதிய ஆண்டை நமக்கு கொடுக்க திருவுளம் கொண்ட கடவுள் இந்த புதிய ஆண்டு முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.